ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சன் இன்றைக்கி ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சிம்பிளான ஸ்நாக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 5 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேங்க. துருவி தண்ணியில் கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி துருவிக்கிறணும். இப்போ இதில் கரம் மசாலா தூள் நான் 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேங்க. இப்போ மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கீங்க. இப்போ 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், கடலை மாவு யூஸ் பண்ணுறீங்க. இன்றைக்கி நான் 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நம்ம பிசைஞ்சிக்கலாம், தேவைப்படும் போது இன்னும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கடலை மாவு பத்தலை, நான் இன்னும் 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லைங்க. இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, கரெக்டான பதம் வந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு குடமிளகாயும் வெங்காயமும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ நான் பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்குல லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்க, ஃப்ரையிங் ஃபேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கீங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு லேசாக போட முடியுமோ போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற குடமிளகாயை இதில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் வச்சுக்கலாங்க. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. லைட்டாக எடுத்துக்கோங்க, போதும். அது தெரியாத மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா வேகட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக விடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழேயும் நல்லா ப்ரௌன் கலரில் வேகணும், மேலேயும் நல்லா ப்ரௌன் கலரில் வேகணும். நம்ம 2 பக்கமும் வேக்காடு கொடுக்கும்போது தான் உள்ளே இருக்க அந்த ஆனியனும் குடமிளகாயும் நல்லா வேகுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் பரட்டி போட்டுக்கிறேங்க. இப்போ திருப்பியாச்சுங்க. இப்போ பின்னாடி சைடும் நல்லா வேகட்டுங்க. இதுவே நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. 2 சைடும் சூப்பராக வெந்துருச்சுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. சூப்பரான சிம்பிளான உருளைக்கிழங்கு வச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.